இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா மா எந்திரிமா. மா எந்திரிமா. இருடி பா. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஆர்த்தி. ஒரே மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துதுடி. என்னம்மா ஆச்சு உனக்கு? நைட்டு அத்தை கூட டின்னருக்கு போனேன். போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வந்து படுத்ததுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கூட இல்ல. நீ எதுவுமே பேசல. விட்டிஞ்சிருச்சு. நீ மணி என்னன்னு பாரு. தூங்கிட்டு வேற இருக்க. ஆமாடி, அது நைட்டு நான் சாப்பிட்ட எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் தூக்கமா இருந்தது, அப்படியே வந்து படுத்துட்டேன். ஆமா, ஒரு நாள் இல்லாம திருநாளா? அத்தை எதுக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போனாங்க? அவங்களுக்கு என்கிட்ட ஏதோ தனிப்பட்ட முறையில பேசணும்னு தோணி இருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த வீட்ல நானும் ஒரு முக்கியமான ஆள் தானே. சரி, அத்தை உன்கிட்ட என்ன பேசினாங்க? அதா அது அது நானும் உன் அத்தையும் கார்ல ஏறி உக்காந்தோம். அந்த காரு அப்படியே நேரா ஒரு ஹோட்டல் வாசல்ல போய் நின்னுச்சு. அதுக்கப்புறம் போதும், நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். கார் போய் நின்னுச்சு, இறங்கி உள்ள போனீங்க, சேர்ல உட்கார்ந்தீங்க. அப்புறம் என்னமா நடந்துச்சு? அத்தை என்ன பேசினாங்க? ஏண்டி இப்படி கையான்னு கத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடு, அப்பதானே என்னால சொல்ல முடியும். மா, நல்லா யோசிச்சு என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுனா நான் என்னடி சொல்றது? இவ்வளவுதாண்டி சொன்னாங்க. இதுக்கு மேல எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் வரலையே. அம்மா, நீயே ஒண்ணு பண்ணு. ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த வானத்தைய வீட்டை விட்டு விரட்டிரு. அவளோட பங்கும் நமக்கே வர மாதிரி காய் நகத்துமா. செல்ல குட்டி, வர நீ ஒரு குட்டி அமுதாவா மாறிக்கிட்டு இருக்க. காய் நகத்தணுமாமா? காய் போடி, எல்லாம் பண்றேன். போமா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? அப்பா, நான் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த வேகாத வெயில நீ எதுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். குடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா, பரவாயில்ல. என்ன வேணும் வேணான்னு எனக்கு தானே தெரியும். நானே பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. சரிப்பா. கணதி கோயிலுக்கு போவாளா? அங்கதான் அவங்க அம்மாவாலும் பாத்துக்குவாங்க. இப்படி பாத்துக்குவாங்க. ஹலோ, ராஜேஸ்வரி மேடமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க?
சரி. நான் உடனே வந்துடுறேன். ஓகே மேடம். பாண்டியா, ஐயா. கோயில் விஷயம் என்னாச்சு? ஐயா, திருப்பணி போயிட்டு இருக்குங்க ஐயா. நீங்க வந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன். ம், பணம்லாம் ரெடியா இருக்கு. சரிங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெடி பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. ஹலோ ஐயா, நான் அழகு பேசுறேன் ஐயா. சொல்லுப்பா. கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? எப்போ? இன்னைக்கு காலையில தாங்க ஐயா. ஆ, அவங்கள பக்கத்துல பிபிஆர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கங்க ஐயா. ரொம்ப சீரியஸா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க ஐயா. ஐயா, தலையில அடிபட்டு இருக்கிறதுனால ரத்தம் வேற அதிகமா போயிருக்குங்க ஐயா. ஆ. அம்மாவோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர் குரூப்புங்க ஐயா. அதனால ரத்தம் கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் கிடைச்சிரும். எப்படி இருக்காங்க கிருஷ்ணவேணி மேடம்? டாக்டர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாமா? தைரியமா இருங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஜாதகப்படி இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. தேடிட்டு இருந்த மகளை சந்திப்பேன், ஒரு விபத்தையும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால அவங்க மகளை பாப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஆக்சிடென்ட் மட்டும் நடந்துருச்சு. அம்மா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா நீங்க ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாமா? அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நீங்க வேண்டாதவங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால எனக்கு புரியுது. கவனமா பாத்துக்கோங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம சொல்லுங்க. நான் ஃபோன் நம்பர் தரேன். ஹலோ மேடம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். இங்க கிருஷ்ணவேணின்னு ஒரு பேஷண்ட். ஆமா, நான் தான் அட்டென்ட் பண்றேன். எனக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ம். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். பாத்துக்கிறேன். ஆ. நானும் கிளம்புறேன் டாக்டர். அவங்க கண்டிஷனை பத்தி எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? ஷியோர் மேடம். தேங்க்யூ டாக்டர்.